இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகில் எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை பெருமை அடைய வேண்டும் என்ற ஆசை. ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், பார்ப்பவர் என்னை மதிக்க வேண்டும், என் பெயர் இந்த உலகிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கிறது. அதற்கு இந்த உலகிலே பல வழிகளை மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு வழிதான் இன்று செபதேயுவின் மக்கள் தேடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அது என்ன வழி என்றால், ஆண்டவர் இயேசு இந்த செபதேயுவின் மக்களுக்கு உறவினர். இந்த காலத்தில் நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய உறவினர்களை நான் உயர்த்தி விடுவது. எனவே இயேசு தன்னுடைய உறவினராக இருக்கிறார், அதுவும் நெருங்கிய உறவினராக இருக்கிறார். எனவே இவர் ஒருவேளை ஆட்சி பெற்றால் நாம் இவர் வழியாக பெருமை தேடிக்கொள்ளலாம் என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது. மற்ற சீடர்களுக்குமே அது இருந்தது. இயேசு இந்த ரோம ஆட்சியை முறியடித்துவிட்டு அவர் அரசர் ஆவார், நாமும் அமைச்சர்களாக ஆகிவிடலாம் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது. அன்புக்குரியவர்களே, உண்மையான பெருமை அடைவதற்கான வழி என்ன என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு உணர்த்த விரும்பினார். அந்த வழிதான் தொண்டு புரிவதன் வழியாக அடைகின்ற பெருமை, பிறரன்பு சேவையின் மூலமாக அடைகின்ற ஒரு உயர்வு. அதை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஆணித்தரமாக கூறுகிறார். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல அன்புக்குரியவர்களே. அதற்காக நிறைய துன்பப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு அதைத்தான் இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியிலே கூறுகிறார். அவர் எதிர்கொள்ளவிருக்கின்ற வேதனை எத்தனை வேதனை என்று பாருங்கள். ஒரு முழுமையான வேதனை. அதில் பாருங்கள், அவருக்கு முதலில் அவரை காட்டி கொடுக்க போகிறார்கள். அது ஒரு துரோகம். துரோகம் என்பது மனதில் ஏற்படுகின்ற ஒரு வேதனை. தன்னுடன் இருந்தவர்களே தன்னை காட்டி கொடுக்க போகிறார்கள். அது முதல் வகையான வேதனை. மறுபடியும் பாருங்கள், அவரை ஏளனம் செய்ய போகிறார்கள். அவமானப்படுத்துது, ஒரு இன்சல்ட் பண்ணுறது என்று சொல்லுவார்கள். எனவே அதுவும் ஒரு வகையான வேதனை. அந்த வேதனையும் ஆண்டவர் இயேசு எதிர்கொள்ளப் போகிறார். அதன் பிறகு உடல் வகையான வேதனையை பாருங்கள். சாட்டையால் அடிக்கப் போகிறார்கள், அவரை துன்புறுத்த போகிறார்கள். உடல் ரீதியான வேதனையும் அவர் அனுமதிக்கப் போகிறார். கடைசியாக வேதனைகளின் உச்சமாக சிலுவையில் அவர் இறக்கப் போகிறார். எனவே இத்தகைய வேதனையெல்லாம் அடைந்து அவர் என்ன செய்கிறார்? பிறரை அன்பு செய்வதனால் அவருக்கு வருகின்ற வேதனை இது. பிறர் அன்பு சேவையில் அவர் ஈடுபட்டுவதனால் வருகின்ற அன்பு, அந்த வேதனை. ஆனால் அன்புக்குரியவர்களே, இது முடிவல்ல. அந்த வேதனைகளின் பிறகுதான் அவருக்கு வெற்றி இருக்கிறது. இந்த சிலுவையை தாண்டி அவருக்கு ஒரு மணிமகுடம் வரப்போகிறது. அதுதான் உயிர்த்தெழுதல், நிலை வாழ்வு என்னும் மணிமகுடம். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் பிறர் அன்பு சேவையில் ஈடுபடுகின்ற பொழுது நமக்கும் வேதனைகள் வரலாம், அவமானங்கள் நேரிடலாம். அவற்றையெல்லாம் தாண்டி இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார், இறைவன் நம்மை அவருடைய ஆட்சியில் சேர்த்து கொள்வார் என்ற அந்த பெருமை நமக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்திலும் கூட எரேமியாவுக்கு அவர் நன்மை செய்தார், மக்களுக்கு இறைவனுடைய வார்த்தைகளைத்தான் போதித்தார். ஆனால் அவருக்கு வேதனை வருகின்றது. அவரை அழிக்க திட்டமிடுகிறார்கள். இருப்பினும் அவர் இறைவனால் காப்பாற்றப்படுகிறார். இதேதான் நம்முடைய வாழ்விலும் நாம் இந்த தவக்காலத்திலே நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். எந்த அளவுக்கு நாம் பிறரன்பு சேவைகளை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய பார்வையில் நாம் பெருமை உள்ளவர்களாக வாழ முடியும். தனக்கென்று இந்த செபதேயுவின் மக்களை போன்று, அவருடைய மனைவியை போன்று சுயலாபத்தை ஈட்டி கொண்டு போனால் இறைவனுடைய பார்வையில் நமக்கு பெருமை இல்லை. அன்புக்குரியவர்களே, எனவே இறைமகன் இயேசுவை போல பிறரை அன்பு செய்வதில், பிறருக்கு பணிவிடை செய்வதில் பெருமை தேடுவதாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.